ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய புனித வெள்ளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, வெள்ளிக்கிழமைனாலே ஒரு சந்தோஷம், மங்களகரமான ஒரு நாள். அதுலேயும் இன்னைக்கு புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளியில் அதனுடைய முழு தாற்பயத்தின் நோக்கமான அன்பு, மன்னிப்பு, இது நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அந்த கடவுள் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு புனித வெள்ளி கொண்டாடுகிற எல்லா கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் மனதார வாழ்த்து சொல்லி உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வீண் பழி சுமந்து ரொம்ப கலக்கத்தோட, ஐயோ இந்த தப்பு நான் செய்யவே இல்லையே, என்னை சூழ்ச்சினாலே என்னை இப்படி மேற்கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க. எந்த எதிர்வினையும் மாற்றாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அமைதியாக இருங்க. இன்னைக்கு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் பிரச்சனையை கொண்டு வந்தானோ அவன்கிட்டயே அந்த பிரச்சனைக்கான சாவி, கதவு பூட்டு வச்சு அவன் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து தூக்கி போடுவார். அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒரு மனுஷியாக இருக்கலாம். வீண் பழி சுமந்து ஒவ்வொரு நாளும் நொந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது. ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன வட்டங்க. அந்த வட்டத்தில் கூடுமானவரை அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைனா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான தர்மங்கள் செய்யுங்க. இன்றைக்கான தானம் சர்க்கரை, இனிப்பு மற்றும் உங்களால் முடிஞ்ச பண உதவி. இல்லாத ஏழைகளுக்கு செய்யுங்க. சர்க்கரையை எறும்புகளுக்கு தானமாக ஆகாரமாக போடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கை வளமுடன் செல்லக்குட்டீஸ். மனசார சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக ஏற்றங்களோடு கூட இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.